சரி. இப்ப இன்றைக்கு நாங்க அந்த உறவு முறைகள் இருக்கு பாருங்க. இந்த உறவு முறைகள கொஞ்சம் இன்னைக்கு படிச்சோம்னா லேசா இருக்கும். முறைகள பத்தி உறவு முறைகள். உறவு முறைகள்ல எங்கட வீட்ல இருந்து தொடங்குவோம். தொடங்கி ஆ மத்தவங்களையும் பத்தி பயன்படுத்தி பார்ப்போம். சரியா? இப்ப சாதாரணமா சிங்களத்துல ஒரு தமிழ் மொழியில இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு சிங்களத்துல இருக்கு. சரியா? அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்னன்னு. இப்ப வீட்ல இருக்கக்கூடிய அம்மாக்கு சிங்களத்துல சொல்றது அம்மா தான். அம்மாக்கு என்ன சிங்களத்துல? அம்மா. இப்ப எழுத வேணாம். உச்சரிங்க. சரியா? மைக்ல ஆஃப் பண்ணிட்டு இப்ப உச்சரிங்க. எழுத வேண்டாம். வீடியோ பார்த்து பிறகு எழுதிக் கொள்ளுங்க. இப்ப எழுத வேண்டாம். சரியா? அப்ப அம்மாக்கு அம்மான்னு தான் சொல்றது. சரியா? அப்பாக்கு சிங்களத்துல சொல்றது தாத்தா. அப்பாக்கு சிங்களத்துல சொல்றது தாத்தா. அம்மா, தாத்தா. அம்மா, அப்பா. அப்போ அந்த வீட்டுல அண்ணா, அக்கா, தங்கச்சி, தம்பி இருப்பாங்க. அண்ணாக்கு சிங்களத்துல சொல்றது ஐயா. ஐயான்னு சொன்னா அண்ணா. அக்காவுக்கு அக்கா தான். அக்காவுக்கு அக்காண்டே சொல்றது. தங்கச்சிக்கு சொல்றது நங்கி. தங்கச்சிக்கு நங்கி என்று சொல்றது. சரியா? தங்கச்சிக்கு நங்கி. அப்ப தம்பிக்கு நாங்க மல்லி என்று சொல்றது. தம்பிக்கு நாங்க மல்லி என்று சொல்றது. சரியா? இப்ப இந்த மத்தவங்களை முடிச்சுட்டே வருவோம். சரியா? இந்த விஷயத்துக்கு மத்தவங்களை முடிச்சுட்டே வருவோம். சரி. அப்ப அம்மாட தம்பி மாமா. அம்மாட தம்பியா இருக்கலாம். அம்மாட அண்ணனா இருக்கலாம். அவங்க யாரு? மாமா. அப்ப மாமாட மனைவி மாமி. மாமா, மாமி. அப்ப மாமிக்கு நெந்தா. மாமாக்கு மாமா தான். மாமாக்கு மாமாண்டே சொல்லுவோம். மாமிக்கு நெந்தா என்று சொல்றது. சரியா? நெந்தான்னு சொல்றது. அப்ப மச்சான் இருக்கான் தானே? மச்சானுக்கு சிங்களத்துல நாங்க அவன் வயசு குறைய இருந்தா மல்லின்னு கதைக்கலாம். பிரச்சனை இல்ல. வயசு கூட இருந்தா ஐயாண்டு கதைக்கலாம். பிரச்சனை இல்ல. அது பொம்பள பிள்ளையா இருந்தா அக்காண்டு சொல்லலாம். பரவாயில்ல. நங்கின்னு சொல்லலாம். பரவாயில்ல. விளங்கிச்சா? மாமாட மகள நாங்க மச்சான், மச்சின்னு கூப்பிடுவோம். ஆனா சிங்களத்துல அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பின்னு பயன்படுத்தலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே சொல்றது? எல்லாருக்கும் அண்ணா, அக்கான்னு பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியா? சரி. அடுத்தது இப்ப மா சின்னம்மா அதாவது சித்தின்னு சொல்லுவோம். அல்ல சின்னம்மான்னு சொல்லுவோம். சின்னம்மா, சித்தப்பா. சித்தப்பாக்கு நாங்க சொல்றது பாப்பா. பாப்பான்னு சொல்றது சித்தப்பா. அப்ப சின்னம்மாவுக்கு நாங்க சொல்றது சித்திக்கு நாங்க சொல்றது புஞ்சி. சின்னம்மாவுக்கு நாங்க என்ன சொல்றது புஞ்சி. அப்ப பாப்பாண்டா சித்தப்பா, புஞ்சிண்டா சின்னம்மா. சரியா? சின்னம்மா அல்லது சித்தின்னு நாங்க பயன்படுத்துவோம். சின்னம்மா. அப்ப அவங்கட மக்களும் யாரு? அக்கா, நங்கி, ஐயா, மல்லி. அவங்களும் அவங்களே தான். சரியா? சிங்களத்துல ஒரு விசேஷம் இது. ஆனா நாங்க அவங்கள அண்ணா, தம்பின்னு கூப்பிடுவோம். ஆனா மாமாட மக்களை நாங்க மச்சான், மச்சின்னு கூப்பிடுவோம். ஆனா இங்க சிங்களத்துல வந்துட்டு ஐயா, மல்லி, அக்கா, நங்கின்னு தான் கூப்பிடுறது. சரியா? அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி. அப்ப அடுத்தது யார் இருக்காங்க? அடுத்தவங்க யாருன்னு சொன்னா, இப்ப பாட்டி, தாத்தா இருப்பாங்க. அப்ப நாங்க சொல்றது தாத்தாவுக்கு நாங்க சொல்றது சியா. தாத்தாவுக்கு நாங்க என்ன சொல்றது? சியா. அப்ப பாட்டிக்கு நாங்க என்ன சொல்றது? ஆச்சி. ஆச்சி. பாட்டிக்கு ஆச்சி, தாத்தாவுக்கு சியா. இப்ப அம்மாட அம்மா இருக்காங்க தானே? அம்மாட அம்மாவுக்கு ஆச்சின்னும் பயன்படுத்தலாம். அத்தம்மான்னு பயன்படுத்தலாம். ரைட்டா? அத்தம்மான்னு பயன்படுத்தலாம். அல்லது ஆச்சின்னு பயன்படுத்தலாம். அம்மாட அம்மாவ. அம்மாட அப்பாவ நாங்க சீயாண்டு பயன்படுத்தலாம். அல்லது முத்தாண்டு பயன்படுத்தலாம். முத்தா. முத்தாண்டு சொல்லலாம். அல்லது சீயாண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரச்சனை இல்ல. சரியா? நன்றா விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப பேரன் பேத்திக்கு நாங்க சொல்றது முனுபுரா மினிபிரி. முனுபுரா மினிபிரி. முனுபுராண்டா பேரன், மினிபிரி என்றா பேத்தின்னு அர்த்தம். சரியா? சரி. இப்ப பக்கத்து வீட்டு அண்ணா இருக்காரே, அவருக்கு அல்லபுக்கு எதிர ஐயா. சரியா? இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா சிங்களத்துல மீன் விக்கிற அண்ணாவா இருக்கலாம். மீன் விக்கிறவரா இருக்கலாம். தேங்காய் விக்கிறவரா இருக்கலாம். மாங்காய் விக்கிறவரா இருக்கலாம். ஒரு கடை வச்சிருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். யாராக இருந்தாலும் விளங்குதா? யாராக இருந்தாலும் ஐயா தான். மாளுவிக்குணன் ஐயா மீன் விக்கிற அண்ணா. விளங்கிட்டா? மாளுவிக்குணன் ஐயா மீன் விக்கிற அண்ணா.
அப்ப மாங்காய் விக்கிற அண்ணா ஆம விக்கணும்னா ஐயா. சரியா? கேக்குதா? ரீட்டா பிரச்சனையா? விளங்குது சார், விளங்குது சார். விளங்குது. சரியா? அப்ப அதே மாதிரி அது ஒரு அக்காவா இருந்தா அக்கா தான். கடை வச்சிருக்கிற அக்காவா இருந்தா கடை அக்கா, கடை ஐயா. கடையில இருக்கிற அண்ணாவுக்கு கடை ஐயா, கடையில இருக்கிற அக்காவுக்கு கடை அக்கா. அப்ப அது வயசு குறைய இருந்தா கடை மல்லி, கடை நங்கி, அப்படி நாங்க என்ன செஞ்சுக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப கல்யாணம் கட்டி நாங்க போறோம் வச்சுக்கொள்ளுங்களேன். கல்யாணம் கட்டி போறோம். கல்யாணம் கட்டி போற ஒரு மருமகனுக்கு நாங்க சொல்றது பேனா. மருமகனுக்கு என்ன சொல்றது? பேனா. பேனா. மருமகனுக்கு பேனா. மருமகளுக்கு லேலி. மருமகளுக்கு லேலி. லேலின்னு சொன்னா மருமகள். லேலி மருமகள். கமே லස්සනම லேலி மகே அம்மகே வேவி. அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. சரியா? லேலி என்று சொன்னா யாரு? மருமகள். லேலி மருமகள், பேனா மருமகன். சரியா? இது விளங்கிக் கொள்ளும். இப்ப இந்த மருமகனையும் மருமகளையும் மாமியார் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? புத்தே என்று கூப்பிடுவாங்க, துவே என்று கூப்பிடுவாங்க, மகன் மகள் என்று கூப்பிடுவாங்க. மருமகளை மகன் என்று மகள் என்று கூப்பிடுவாங்க, மருமகனை மகன் என்று சிங்களத்துல கூப்பிடுவாங்க. சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாமாவை தாத்தான்னு சொல்லலாம். சிங்களத்துல தாத்தா என்று கூப்பிடலாம். ஒரு மருமகன் තමන්ගේ බෑනා මාමට තාත්තා කියලා කතා කරන්න පුළුවන්. விளங்கிட்டா? அப்பான்னு கூப்பிடலாம். அப்ப மாமிய மாமின்னு கூப்பிடாம அம்மேன்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம். பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மாமியை அம்மான்னு கூப்பிடலாம். விளங்கிட்டா? கல்யாணம் கட்டி போற மருமகன் மாமியை அம்மான்னு கூப்பிடலாம், மாமாவை தாத்தான்னு கூப்பிடலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அங்க எந்த சிக்கலுமே கிடையாது. சரியா? அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கல்யாணம் கட்டி போற கணவனை மனைவி ஐயாண்டு கூப்பிடலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஐயாண்டு கூப்பிடலாம். சரியா? இப்ப இந்த ஊர் வழி இருக்கிறவங்க இருக்குதானே, கமே கொல்லோ கமே கெல்லோ තමන්ගේ මහත්තයට කතා කරන්නේ තාත්ති சுதாமி கூப்பிடுவாங்க. இல்லைடா, வெள்ளப்பா வெள்ளம்மான்னு கூப்பிடுவாங்க. இந்த ஊர்ல நாட்டுல இருக்கிறவங்க இல்ல, நகரத்துல இருக்கிறவங்க இல்ல, நாட்டுப்புற பக்கம், அதாவது கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் கணவனை பார்த்து தாத்தே கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க. சரியா? அப்ப மனைவிய அம்மி கூப்பிடுவாங்க, சுதாமே கூப்பிடுவாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா? இப்ப நாங்க காதல் கூட அந்த டைம்ல கூப்பிடுவாங்க. சரியா? அடுத்தது நகரத்துல இருக்கிறவங்க மனைவிய நங்கின்னு கூப்பிடுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்கி தங்கச்சின்னு கூப்பிடலாம். சரியா? இப்ப தமிழ் கலாச்சாரத்துல வந்து ரோட்ல நிக்கிற ஒருத்தன் ஒரு பொடியனை பார்த்து ஒரு பிள்ளை அண்ணா டைம் என்னன்னு கேட்டா மனசு உடைஞ்சு போயிடும், மனசுக்கு வருத்தம், அண்ணாண்டு கூப்பிட்டாலேன்னு. ஆனா சிங்களத்துல ஐயே வெலாவுக்கு ஏதுன்னு கேட்டா சத்துட்டு ஐயா கீழே கதாக்குற மாட்டேன், அது சந்தோஷம். சரியா? அப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு தங்கச்சியை பார்த்து தங்கச்சி டைம் என்னன்னு கேட்டா தங்கச்சிக்கு வருது, என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டான் இவன் அப்படின்னு பிரச்சனை. சிங்களத்துல நங்கி வெலாவுக்கு ஏத மட்டும் நங்கி கீழே கதாக்குறான் ஏ ஐயா சாய். சரியா? அப்படி சிங்களத்துல இருக்குது, அப்படி ஒரு கலாச்சாரம் ஒண்ணு சிங்களத்துல இருக்குது. சரியா? சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சார் உங்களுக்கு நங்கி நீங்க சொன்னது கண்ணன் என்ன வித்தியாசம், என்ன அர்த்தம்? நீங்க நங்கின்றத எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமானவங்களை எப்படி வேணாலும் கூப்பிடலாம், தங்கச்சின்னு கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? உங்க கலாச்சாரத்துல அப்படி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடலாம். சரியா? இப்ப வயசுக்கு மூத்த ஒரு ஆள் இருக்கு, உங்களுக்கு லவ் அவோட என்று வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட வயசு கூட, நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, அக்காவை லவ் பண்ணலாம். அக்கா ஆதரே அக்கே கமண்ணே ஆதரே கரான் கசாத பதின்னு ஒண்ணே கண்ண புழுவா பவுல் கண்ண புழுவா. கல்யாணம் கட்ட தேவையில்ல, குடும்பம் நடத்தலாம் அக்காவோட. சரியா? அக்கா கூட பிறந்த அக்கா இல்ல, நமக்கு தெரிஞ்ச அக்கா. சரியா? சரி, இப்ப அப்படி ஒன்று இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னா, சிங்கள கலாச்சாரத்துல சிங்கள வீடுகள்ல ஒரு வீட்டுல ஒரு பொடியன் கருப்பா இருப்பான், ஒரு வீட்டுல ஒரு பொடியன் சிவப்பா இருப்பான், வெள்ளையா இருப்பான். இந்த சந்தர்ப்பத்துல அவன் தம்பியா இருந்தா சுதுமல்லி, அது அண்ணாவா இருந்தா
சுது ஐயே கூப்பிடுவாங்க. அது தங்கச்சா இருந்தா கழுனாங்கே கழு கழு கூப்பிடுவாங்க. அப்ப வெள்ள தங்கச்சா இருந்தா வெள்ள அக்காவா இருந்தா சுது சுதுவாக்கே என்று கூப்பிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த இடத்துல கலரை காட்டி கொச்சப்படுத்துறது இல்லை. விளங்கிட்டா? அது ஒரு அன்புல கழு கூப்பிட்டா செல்லம் கூப்பிடுற மாதிரி. விளங்கிட்டா? கழுவுண்டு கூப்பிடுறது கருப்புன்னு கூப்பிடுறது இல்ல, செல்லம்னு கூப்பிடுறது அது. செல்ல தம்பி செல்ல அண்ணான்னு கூப்பிடுறது. அதுக்கு அந்த கழுவையான்னு சொன்னா கருப்பண்ணா இல்ல அந்த இடத்துல அர்த்தம், செல்ல அண்ணான்னு அர்த்தம், அன்பான அண்ணான்னு அர்த்தம். அது ஒரு அன்பை காட்டும் அந்த இடத்துல. விளைஞ்சா? இப்ப சுதுநந்தான்னு சொல்றது, வெள்ளை கலரா மாமி இருந்தாங்கன்னா சுதுநந்தா. சுதுநந்தாண்டா அவ வெள்ளையா இருக்கான்றது இல்ல, அவ எங்களுக்கு நெருங்கிய ஒரு மாமின்ற அர்த்தம். அப்ப கழுநந்தான்னு சொன்னா எங்கட மாமிமார்ல கருப்பா ஒரு ஆள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கழுநந்தா கழுநந்தலைக்கு திறகியா ஆப்பி அப்படி அதை கழுநந்தலைக்கு திறகியா. நாங்க இன்றைக்கு கருப்பு மாமியில விட்டு போனோம் அப்படி இல்லை. நாங்க இன்றைக்கு அந்த அந்த கருப்பு மாமின்னா கருப்பா இருக்கிற அந்த செல்ல மாமியிட வீட்டை போனோம்னா அன்பா சொல்றதுதான் அது. ரைட்டா? அப்ப சுது கழுவுன்னு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். காதலியையும் பயன்படுத்தலாம். கழு கழுவுன்னு கூப்பிடலாம். நயன கழு நயன கழுவுன்னு கூப்பிடலாம். காதலியை கூப்பிடலாம், சுதுன்னு கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அன்பான பெயர்கள். ரைட்டா? அன்புக்கு உரித்தான சில பெயர்கள் தான் அது. சரி, அப்ப வேற என்ன உறவுகளை விட்டு வச்சுட்டோம்? பெரியம்மாவுக்கு நாங்க சொல்றது லொக்கு அம்மா. லொக்கு அம்மா பெரியம்மா, லொக்கு தாத்தா பெரியப்பா. பெரியப்பாவுக்கு லொக்கு தாத்தா, பெரியம்மாவுக்கு லொக்கு அம்மா. சரியா? வேற யாராவது உறவுகள் இருக்காங்களா? சார் கேக்குறாங்க சார். அந்த என்ன சார் மணமகன் மணமகள். அத நான் சொல்றது தானே. மணமகன் என்று சொல்றது மணமாளி, மணமகள். மணமாலையா மணமகன், அதாவது மாப்பிள்ளை பொண்ணு. விளங்கிட்டா? மாப்பிள்ளைக்கு நாங்க சொல்றது மணமாலையா, அப்ப பெண்ணுக்கு நாங்க சொல்றது மணமாளி. சரியா? வேற? ஓகே சார். வேற சார் அந்த தம்பிக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சித்தப்பா பாப்பா. பாப்பா சித்தப்பாவுக்கு நாங்க சொல்றது பாப்பா. விளங்கிட்டா? பாப்பா என்று சொல்லும். பாப்பாண்டா சித்தப்பாண்ட அர்த்தம். சரி, அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, லமையாண்டு சொன்னா பிள்ளைன்னு அர்த்தம். அது ஒரு ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். லமையா என்ன பிள்ளை இங்க வாங்க, மகன் இங்க வாங்கன்னு கூப்பிடும் போது லமையா மேண்ட லொக்குலாமையா. பெரிய மகன் பெரிய மகளா இருக்கலாம், பெரிய மகனா இருக்கலாம். லொக்குலாமையான்னு பொதுவா கூப்பிடுவாங்க. சூடி சூட்டின்னு சொன்னா சின்ன மகன் அல்லது சின்ன மகள் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சூட்டின்னு கூப்பிடலாம். ரைட்டா? அவங்களே செல்லமா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அடுத்தது புத்தாண்டா என்ன அர்த்தம்? புத்தாண்டா என்ன? புத்தாண்டு யாருக்கு சொல்றது? புத்தா என்று சொன்னா மகன் என்று அர்த்தம், துவண்டா மகள் என்று அர்த்தம். ஆனால் சிங்களத்துல மகளையும் புத்தாண்டு கூப்பிடலாம். இப்ப வீட்டுல பெரிய மகள் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பெரிய மகளை கூப்பிடும் போது லொகுபுதே என்று கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. பெரிய மகன் தான் டிரான்ஸ்லேட் வரும். ஆனா மகளை லொகுபுதேன்னு கூப்பிடலாம். சூடிபுத்தா அமே என்ன என்று சொன்னா, சூடிபுத்தான்னு சொன்னா அது மகனாவும் இருக்கலாம் மகளாவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சூடிபுத்தா மே என்ன அன்னபுதே அன்னபுதே புத்தே புத்தே மே என்ன புத்தே என்ன புத்தே என்று சொன்னா இங்க வாங்க மகள் அர்த்தம் தரும், இங்க வாங்க மகன் அர்த்தமும் தரும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் புத்தாண்டு பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. சிங்கள கலாச்சாரத்தில் அது இருக்குது. அதை நான் விலகிக் கொள்ளணும். சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம், நிமேஷ் எனக்கு யாருன்னு தெரியுமா? நிமேஷ் எனக்கு யாரு? அதிக் சொல்லுங்க. ஐயா ஐயா இல்ல, அவர் எனக்கு வயசுல மூப்பு தான், ஆனா எனக்கு அவர் புத்தா. தெரியுமா? தெரியாதா? எப்படி சார்? அதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் புத்தா. அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் புத்தாதான், ஆணாக இருந்தாலும் புத்தாதான். ரைட்டா? விளங்க சொல்றது? விளங்குது சார், விளங்குது சார். இமேஷனுக்கு யாரு? புத்தா. ஏன் புத்தா?
என்கிட்ட கற்றுக்கொள்ள வந்ததுனால அவர் புத்தாவாகிறாரு. மற்றபடி பர்சனலா அவர் யாரு? மட்ட ஐயா, எனக்கு அண்ணா அவரு. ஐயா. ஆனா இந்த இடத்துல எனக்கு மகன். ரைட்டா? சிங்களத்துல இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு தான் சொல்றது, டிரான்ஸ்லேட் பண்ணி தொலைக்க கூடாது எல்லாத்தையும். ரைட்டா? நம்மட மக்கள் என்ன செய்யறது, தமிழ் அப்படியே மறுபக்கம் புரட்டுறது. புரட்டக்கூடாது. அதுதானே சார் இவ்வளவு அழகான கலாச்சாரம் சார் அவங்கள்ட்ட. அவங்க எவ்வளவு அழகா, இப்ப நம்ம அப்படி கூப்பிடுறதே இல்லை வீட்டுல எல்லாம். செல்லம்மா எவ்வளவு அழகா கூப்பிடுறாங்க போல. அவங்கள்ட்ட இன்னும் அன்புகள் கூடும் தானே. நாம கருப்பொண்ணு கூப்பிட்டா போய்ப்பான். போய்ப்பாங்க இதுதானே. அப்படி இருக்கு. சரியா? அப்ப வேற ஏதாவது உறவுகள் விட்டு போச்சா? இல்ல. காதலன் காதலிக்கு பெம்வதா பெம்வதிய. பெம்வதா காதலன், பெம்வதிய காதலி. சரியா? பெம்வதா பெம்வதி. வேற என்ன? வேற எதுவும் இருக்கா கேக்குறதுக்கு? கேளுங்க பிள்ளைகள், கடகடன்னு கேளுங்க. நானும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. சார் நான் சொன்னதே விராங்க இல்லையா? சொல்லுங்க. கேட்கலையா? கேக்குது. அற மச்சான் என்று என்ன தங்கச்சி ஒரு தங்கச்சி இருக்கு என்று கொஞ்சம் நினைத்து பாருங்க. அவன் கல்யாணம் கட்ட புருஷன் மச்சான் மச்சான் தானே தமிழ்ல? ஓ மச்சான். மச்சான் தானே? ஓ மச்சான். சிங்களத்துல ஐயா. ஐயா தீனா மசினா. ஓ மசினான்றது கல்யாணம் அவங்களோட தங்கச்சியாகவோ அண்ணாவாகவோ இருக்கணும். அதான் மசினா. ஆனா நாங்க சும்மா சொல்றது, மாமாட மகனுக்கு நாங்க மேமகே மசினா என்று சொல்றது. ஒரு அக்கா இருந்தாலோ தங்கச்சி இருந்தாலும் சும்மா சொல்லுவோம் மசினா, மேமகே மசினான்னு சொல்லுவோம். சரியா? மசினான்னு சொன்னா தமிழ்ல அப்படிதானே இல்லையா? எந்த மாமாட்ட யாரும் சரி பிள்ளைகள்ட்ட நான் மசினா என்று கதைக்க முடியுமா? மாமாட்ட மகான் சரி மாமாட்ட மகான்ட்ட என்ன மாமாட்ட மகான்ட்ட மசினா என்று சொல்ல முடியுமா? மச்சான். ஓ மச்சான் சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ மாமாட மகன மச்சான். வேற சரி அந்த என்ன சொல்ற சார், இப்ப நானோட மகன்மார நம்ம அப்படி நான் கூப்பிடுறது எப்படி? இப்ப என்னோட கூட பிறந்த நானா மாற பிள்ளை இருப்பாங்க தானே. ஓ இப்ப நம்ம அத அந்த பேரன்கிறது மகளுக்கோ இல்லாட்டி மகனுக்கோ கிடைச்ச பிள்ளைகளுக்கு நம்ம பேரன் சொல்லுவோம். பேரன் பேத்திண்டி. ஓ தமிழ்ல. ஓ இது நான் சொல்றேன் சார். நானோட பிள்ளைங்க நம்ம மகள் அப்படின்னு கூப்பிடுங்க. மகன். ஓ சிங்களத்துல எப்படி கூப்பிடுங்க? புத்தையன்னு கூப்பிடுங்க. பேரன் என்று முனுபுரா பேத்தி முனிபிரினே மினிபிரியோ பேத்தி மினிபிரி பேத்தினே. சரியா? சரி. இப்ப அம்மாட அம்மா யாரு? பூட்டிமா. பூட்டிமாக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? அம்மம்டா. அம்மம் ஆச்சிட அம்மா இருக்காங்க தானே. பூட்டிமான்னு சொல்லுவோம் நாங்க. பூட்டிமாக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? கிரியாம்மா. கிரியாம்மா அத்தம்மா அப்படி பயன்படுத்துவோம். சாரி. கிரியம்மான்னு சொன்னா அம்மாட அம்மாக்கா. ஓ அம்மாட அம்மாக்கு சொல்லலாம், அம்மாட அம்மாக்குன்னு சொல்லலாம். கிரியாம்மா. சாட்சிமாருக்கு யாருக்கு எப்படி கிரியம்மான்னு சொல்லி பயன்படுத்துவாங்களா? எப்படி வேற யாருக்கு கிரியம்மாங்கிறது சார்? வேற சாட்சிமாருக்கு இல்லாட்டி வேற யாருக்கும் பயன்படுத்துவாங்களா? இல்ல கிரியம்மான்னு சாட்சிமாருக்கு பயன்படுத்துறது இல்ல, சித்திக்கு பயன்படுத்துறது இல்ல. ஊட்டிமாக்கும் சொல்லலாம், உம்மடம்மாக்கும். அப்படி ரெண்டு பேருக்குமா? எப்படி எனக்கு கிரியம்மாண்டா என்னோட உம்மடம்மாவா? ஓ உம்மடம்மா. அடுத்து உம்மடம்மா மூணாய் படித்தரும். அவங்களும் கிரியம்மா அத்தம்மான்னு சொல்லலாம். கிரி அத்தா, முத்தம்மா,
முத்தம்மாக்கு சிங்களத்துல இந்த தமிழ்ல வந்து முஸ்லிமாக்கள் முத்தம்மான்னு கூப்பிடுவாங்க. தமிழாக்கள் பாட்டி தான். பாட்டி தான். பாட்டி. 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 பாட்டி தான். வேற என்ன டவுட் இருக்கு பிள்ளைகளுக்கு? උම්මාගේ අම්මාට නේද? ඒ මුස්ලිම් ඒ මුස්ලිම් අය උම්මා කියලා කියන්නේ අම්මට. අම්මා. ඔව්. ඒ කියන්නේ උම්මී කියන වචනෙන් ආපු එකක් තමයි. උම්මී කියලා කියන්නේ අරාබියෙන් උම්මී කියන්නේ අම්මට. එතකොට වාප්පා? වාප්පා කියන්නේ තාත්තට. වාප්පා. බලන්නකො එතකොට සර් හැම භාෂාවකම දැන් අම්මට කියන එක සමානව යන්නේ නේද? බලන්න. උම්මී. ඔව් ඒක තමයි. අම්මා. හරි නේද? வேற எதுவும் இருக்கா? வேற என்ன இருக்கா? என்ன பிள்ளைகள் வேற ஒண்ணும் இல்லையா? அதை பற்றி வேற ஒன்றும் இல்லை. அதை பத்தி வேற ஒண்ணுமே இல்லை. நான் மியூசிக் 2-3 அடிச்சு எடுத்தேன். ஆனா காணல அது. சரி, இப்ப மேலாளவா கீழாளவான்னு எப்படி சொல்ற சிங்களத்துல? மேலாளவா கீழாளவா எப்படி சொல்றது? மேலே උසස් කට්ටිය පහත් කට්ටියද? නෑ නෑ නෑ. උඩ යට. மேல வாங்க උඩට එන්න. மேல வாங்க උඩට එන්න. மேல வாங்க උඩට එන්න. மேலாள வாங்க. மேலாள வாங்க. උඩට උඩින් එන්න. மேலாள. උඩින් එන්න. மேலாள வாங்க. උඩින් එන්න மேலாள வாங்க. බිමින් එන්න කීලාල வாங்க. එතකොට සර් මේ ಜಾති මොකද්ද ඔය දැන් සිංහල දෙමළ කට්ටිය තියෙනවා අර කුලවාදයට ඒකට මොකද්ද කියන්නේ? දැන් උසස් කට්ටිය කියන්නේ මේලේ ආකල් කියන්න පුළුවන්. මේලේ ආකල් சொல்ல முடியும் தானே? எப்படி? අර සිංහල ආකල් වල අර ಜಾති මිරික தானே සිංහල අර කුලම් அதற்கு අර එතකොට මේලේ ආකල් சொல்ல முடியும். අර උසස් කට්ටිය කියන්නේ එහෙම කියනවනේ. ඔව්. மேலே ஆக்கள் அடு கட்டி இருக்கேன் கீழே ஆக்கள். அது முஸ்லிம் ஆக்கள் கிட்ட அது இல்ல. எல்லாம் போய் தான் பைத்தியக்காரன் ஆக்கள். எல்லாம் மனிதம் ஒன்றுதான். இந்து ஆக்கள் கிட்டையும் எல்லார்கிட்டயுமே அது இல்ல. ஒரு சிலவங்கள்ட்ட அது இருக்குது. அது உயர்ந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி. மேல் ஜாதி அதுதான் மேல் ஜாதி கீழ். உசஸ் கட்டிலாண்டா மேல் ஜாதி. அப்படியே சார். மேல் ஜாதின்னு சொன்னா கீழ் ஜாதி. இப்ப சார் பெருசா இல்ல, இப்ப கொஞ்சம் தான். பழைய ஆட்கள் இன்னும் இருக்கு. எல்லாம் போய் எல்லா மனிதன் ஒன்றுதானே சார். கை வெட்டாலும் எல்லா ஆக்களும் ரத்தன் சிவப்பு ரத்தம் தான். ඒකට හේතුව මොකක්ද දන්නවද? ඒ කාලේ මිනිස්සු හැම දෙයක්ම ඒ කියන්නේ ඒගොල්ලන්ගේ බුද්ධියෙන් හොයාගෙන තමයි හැමදේම කරේ. හරිද? එතකොට ඊට පස්සේ ආපු පරම්පරාව ඒගොල්ලෝ ජීවත් වුණු රටාව නොදැනුවත්ව ඒගොල්ලෝ ඒක ආගමක් රැකියාවක් කරගත්තා. උදාහරණයක් දැන් සාමාන්‍යයෙන් අපි වාහනවල, ගෙවල් වල, කඩවල් වල මොනවද කරන්නේ? දෙහි ගෙඩියයි මිරිස් කරලයි ආයි දෙහි ගෙඩියයි මිරිස් කරලයි ආයි දෙහි ගෙඩියක් දාලා එල්ලනවා. මොනවටද එල්ලන්නේ? ඇස්වහක් කටවහක් නැති වෙන්න. ඇස්වහක් කටවහක් නැති වෙන්න තමයි ඒක කරන්නේ. හැබැයි ඒ කාලේ මිනිස්සු කරත්තයක් යනකොට ඉස්සර කාලේ ගමන් කරේ කරත්තවලනේ. එතකොට ඒ කරත්තේ එල්ලෙන්න ඕන කහ කෑල්ලයි මිරිස් කරලයි ආයි ඉඟුරු කෑල්ලයි ආයි මිරිස් කරලයි ආයි දෙහි ගෙඩියක් තියලා එල්ලනවා.
මොනාටද මේ එල්ලන්නේ? සාමාන්‍යයෙන් අර මොකක්ද අර ඉඟුරු කෑලි එකට එල්ලුවාම කැඩිලා විසි වෙන්න පුළුවන්. ඒ හින්දා මිරිස් කරලත් එක්ක එල්ලනවා. එල්ලන්නේ මොකටද? දැන් ඔයාට සතෙක් කෑවා කියන්නකෝ. එතකොට ඒ කාලේ හොයාගන්න බෑ. ඒ කාලේ හොස්පිටල් තිබ්බේ නෑ. අද වගේ. ඒ කාලේ වෙද මහතුරු හැමතැනම හිටියේ නෑ. ඩොක්ටර්ස්ලා හිටියේ නෑ. එතකොට මොකද කරන්නේ? ඒක කඩලා මිරිස් කරලා දෙනවා ඔයාට කන්න. ඔයාට සැර දැනෙනවා කියන්නේ ඔයාට විස ගිහිල්ලා නැහැ. එතකොට මොනවද කරන්නේ? කහ කෑල්ල තලනවා, ඉඟුරු කෑල්ලත් එක්ක. තලලා ඉවර වෙලා දෙහි ගෙඩිය කපනවා, කපලා උලනවා. ඒක තමයි සර්ජිකල් එක ඒ කාලේ. හරිද? එතකොට ඒක ඉලුවට පස්සේ ඒක සුද්ධ වෙනවා. ඒ කියන්නේ විස බීජ තිබ්බනම් මැරෙනවනේ. ඊට පස්සේ ඒ කහත් එක්ක ඒ ඉඟුරු කෑල්ල තියලා බඳිනවා. බැන්දට පස්සේ විෂ තිබ්බනම් නැති වෙලා යනවා. ඒක තමයි බෙහෙත. බෙහෙතට තමයි ඒක අරන් ගියේ. ඊට පස්සේ ආපු එක කාර් එකක් ගත්තා. ගත්තට පස්සේ අපේ තාත්තව අපේ වාහනේ එල්ලුවානේ අරක. ඒ හින්දා මාත් එල්ලනවා. ඌත් එල්ලනවා. එල්ලුවාට පස්සේ මොකද්ද බං ඔය කහ කෑල්ල ඒක අයින් කරලා දෙහි ගෙඩිය තියපන්. තව ලස්සනයිනේ. ඔන්න වෙනස් වුණා. ඊට පස්සේ ආපු પરම්පරාව අර කාර් වලට එල්ලන්නේ. ඇස් වහ කට වහක් වදින්න නැතුව. මට දෙන්නම් පුතා. කඩියන්ට සල්ලි දෙන්න ගත්තා. එහෙම මගුලක් නැහැ. හරිද? ඒ උනාට පාවිච්චි කරනවා. එතකොට ඒක තමයි මේ කියන්නේ දැන් ඒ කාලේ කරපු විද්‍යාව ඒක. හැබැයි අද පාවිච්චි කරන්නේ මෝඩකමට. හරිද? එතකොට ඒ කාලේ මොනවද කරන්නේ? අඟුරු කෑල්ලක් ඒ කියන්නේ කාට හරි අල්ලපු ගෙදරකට මොනවද කරන්නේ? පාර්සලයක් එවනවා නම් බත් ටිකක් හරි මාළුවක් හරි මොන හරි දෙයක් එවනවා නම් කිසිල් කොලයක ඔතලා එවනවා. එවනකොට අඟුරු කෑල්ලක් තියලා එවනවා. ඇයි මේ අඟුරු කෑල්ල තියන්නේ? අඟුරු කෑල්ල තියන්නේ යක්කු බැල්ම වදිනවනේ ඒකට. ඒ මෝඩකම යක්කු බැල්මට නෙමෙයි. සාමාන්‍යයෙන් ඒ කියන්නේ දැන් ඔතන දැන් අපි කෑම ඔතලා කෑම එකක් ඔතලා යවනකොට සාමාන්‍යයෙන් විෂ තියෙන්න පුළුවන්. ඒ විෂ නැති වෙන්න විෂ උරා ගන්න තමයි මොනවද කරන්නේ? අඟුරු කෑල්ල තියන්නේ. තියලා යවන්නේ විෂ උරා ගන්න. ඒ කෑම වල තියෙන විෂ නැති වෙන්න තමයි ඔක එතකොට ලිං වලටත් දානවා. මොනවටද? වතුර පිරිසිදු වෙන්න. හරිද? දැන් ආගමක් වෙලා තියෙනවා. දැන් ඒකේ සිරිත් විරිත් විදියට මේ දැන් පිළිපදිනවා මිනිස්සු සල්ලි දීලා ඔය හාමුදුරුවරුන්ට කට්ටඩියන්ට සල්ලි දීලා ඕව මේවා කරනවා. එතකොට තව තියෙනවා කහ වතුර ඉහිනවනේ උදේටයි හවසටයි. ඇයි උදේටයි හවසට කහ වතුර ඉහන්නේ? ඉහින්න හේතුව තමයි ඒ කාලේ මැටි වලින් තමයි ගෙවල් තිබ්බේ. එතකොට මැටි පුපුරනවා. වේලෙනකොට පුපුරනවා. ඒ පුපුරන් නැති වෙන්න ගොමත් එක්ක කවලම් කරලා තමයි මැටි ගාන්නේ. හරිද? එතකොට ඒ ගොමේ තියෙන්න පුළුවන් විස බීජ. ඒක මතු වෙන්න පුළුවන් හවසට උදේට. ඒ හින්දා කහ වතුර ඉස්සාම ඒ විස බීජ මැරලා යනවා. ඒකට තමයි කහ වතුරේ හින්න ගත්තේ. හැබැයි අද වෙනකොට ඒක ආගමක් වෙලා තියෙන්නේ. ඒකත් කඩවල වල පේන්නේ නැද්ද මේ කොටුවේ? එතකොට ඒ කාලේ ඉඳන් අද වෙනකන් මිනිස්සු ඒක පාවිච්චි කරේ හැමදේම පාවිච්චි හඳුන් කුරුපත්තු කරන්නේ අයියේ මැස්සෝ එන්නේ නැති වෙන්න. හැබැයි අද පාවිච්චි කරන්නේ ආගමට. ආගමක් වෙන තමයි අපි අද පාවිච්චි කරන්නේ හඳුන් කුරු. හවසට හඳුන් කුරු කරන්නේ අයියේ මදුරුවන් එන්නේ නැති වෙන්න. උදේට පත්තු කරන්නේ අයියේ මැස්සෝ එන්නේ නැති වෙන්න. හැබැයි අද වෙනකොට මොනවද කරන්නේ? උදේටයි හවසටයි ඒක බිස්නස් එකක් වෙලා තියෙන්නේ දැන්. බිස්නස්. මැස්සෝ නැති ගෙවල් වල හඳුන් කුරු පත්තු කරනවා. දැන් ඔය පන්සල් වලට සල්ලි දාන්න කියලා කවුරුවත් නැහැ නේ සර්. ඒකත් හදාගත්තු එකන්නේ. ඔව්. එහෙම දෙයක් නැහැ. අඩුම ගානේ මේක බලන්නකෝ. දැන් සාමාන්‍යයෙන් ලෙඩෙක් සුව කරන්න බෝධි පූජාව තියෙනවා. එතකොට හාමුදුරුවන්ට අටපිරිකර පූජා කරලා මොනවද කරන්නේ? බෝධි පූජාවක් කරන්න කියලා කියන බෝධි පූජාවක් තියන්න කියලා. එතකොට මේගොල්ලෝ පන්සලේ බෝධි පූජාව තියන්නේ. ලෙඩා ඉන්නේ ගෙදර. හරිද? වැරදි. මොකද ඔය හොස්පිටල් එකේ ඕගහෙන් එන ඔක්සිජන් එක ප්‍රතිශක්තිය වැඩි කරනවා. තමන්ගේ ඇඟට ප්‍රතිශක්තිය වැඩි කරන්න තමයි ඒ ඔක්සිජන් වල ඒ ශක්තිය තියෙනවා. එතකොට ලෙඩෙක් අරන් ගිහිල්ලා බෝගහයට මේ නිදි කරලා හරි නැත්නම් වාඩි කරලා හරි එයාට බණ කියනකොට එයාට පිරිත් කියනකොට ඒ කියන්නේ එයා ශ්වාසනය කරනකොට ටිකක් සනීපක් දැනෙනවා. එයාට සැනසීමක් දැනෙනවා. එතකොට එයාගේ ලෙඩ සුව වෙන්න ඉඩ තියෙනවා. ටිකක් අහගෙන ඉන්නවා. එතකොට ලෙඩ වෙලා ඉන්න වෙලාවේ හොඳ දේවල් කියලා දෙනකොට එයාගේ මනසට යනවා. එතකොට එයා හිතනවා අපි ආයෙත් ලෙඩ වෙනවා. ලෙඩ වෙන්න කලින් අපි නැතිබරි මිනිස්සුන්ට උදව් කරන්න ඕන.
අපි අපි දෙන්න බැරි වුණා උදව් කරන්න බැරි වුණත් අපි කාටවත් හිරිහැරයක් නැතුව ජීවත් වෙන්න ඕනේ කියන එක එයාගේ මනසට යවන්න තමයි බෝධි පූජා තියන්නේ. හැබැයි අද වෙනකොට මොනවද කරන්නේ? ලෙඩා ගෙදර බුදි. හාමුදුරුවෝ පන්සලේ බෝධි පූජා තියෙනවා. ඔව් ඉතින් සම්පූර්ණයෙන්ම වැරදි ඉතින් ඕවා. අද වෙනකොට බලන්න පාත්‍රයක් අරන් එනවද හාමුදුරුවෝ ගෙවල් වලට? නෑනේ. සේරම දැන් බිස්නස්. බිස්නස් කාර් වලයි හාමුදුරුවෝ විතරක් දේශපාලනේ. ඔය මේ දැන් ඔය මේ කෝවිල් වල ඉන්න පූසාරිලත් එහෙමයි. කට්ටඩිය පූසාරිලා හැමෝම එහෙමයි. හැම ආගමක මේක තියෙනවා. දැන් ඔය මුස්ලිම් ආගමෙත් බලන්නකෝ මුස්ලිම් ආගමෙත් තියෙනවා. ඒගොල්ලෝ අවුරුද්දක් හම්බ කරපු සල්ලි වලින් 2.5% දෙන්න ඕන දුප්පත් මිනිස්සුන්ට. හරි. එතකොට දුප්පතුන්ට ওই වගේ උදව් කරා නම් පොසත් මිනිස්සු මොකටද මේ සිකුරාදා පල්ලි වලට එන්නේ හිඟා ගන්න? ඔය පාරවල් වල එන්නේ මොකටද? සල්ලි තියෙන මිනිස්සු ගොඩක් දෙන්නේ නැහැ සර්. ඒ ආගම මේකයි. ඔය සාමාන්‍යයෙන් ඔය දේශපාලනය කරන්න හරි එහෙම නැත්නම් යම් කිසි දෙයක් Tamanට ඉෂ්ට කරගන්න මොනවද කරන්නේ? ආගම අවුස්සනවා. ಜಾති ભેදය අවුස්සුවට පස්සේ ඒ මිනිස්සු ඒ කියන්නේ ආගම තමන්ගේ අම්මට වඩා ඉහළයිනේ. එහෙමනේ හිතාගෙන ඉන්නේ අපේ මෝඩ මිනිස්සු. ආගම කියන්නේ තමන්ගේ අම්මට වඩා ඉහළයි. ආයේ ආගම වෙනුවෙන් මම මැරෙනවා කියන තත්ත්වයටපත් වෙනවා. ඒකයි ඔය ගැටෙන්නේ. හැබැයි ඒගොල්ලෝ තේරුම් ගන්න ආගමක් කියන එක තමන්ගේ ජීවිතය හරි මාර්ගයකට ගෙනියන්න තමයි ආගමක් කියන එක බිහි වුණේ කියන එක හරියට මනසට ගත්තා නම් කිසිම ආගමක ප්‍රශ්නයක් එන්නේ නැහැ. ප්‍රශ්නයක් එන්නේ නැහැ. හැබැයි ඒක තේරුම් ගන්න කල් යනවා. ඒක තේරුම් ගන්න නැහැ මිනිස්සු. අපි කොච්චර කිව්වත් අහන්නේ නැහැ. ඔව්. අඳුරේ ඉන්නේ. ඒකයි. දැන් ගොඩක් ඔය චීනේ ජපානයේ ගොඩක් රටවල මිනිස්සු අන්රිලිජන් වෙලා. කිසිම ආගමක් අදහන්නේ නැහැ මිනිස්සුන්ට උදව් කරගෙන. ඒ මිනිස්සු එහෙම ඉන්න කොටසක් ඉන්න දැන් අන්රිලිජන්. එහෙමත් ඉන්නවා. சரி வேற அந்த ரெக்கார்டிங் இது போயிட்டு இருக்கு.